நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பதிவில் பிரளய காளீஸ்வரர் ஆலயத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பிரளய காளீஸ்வரர் ஆலயம் கடலூர் மாவட்டத்தில் விருத்தாசலத்தை கடந்து திருச்சி போகும் வழியில் பெண்ணாடம் என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. பெண்ணாடம் என்று விளங்கும் இந்த ஊர் ஆதி காலத்தில் பெண் ஆகடம் என்றே அழைக்கப்பட்டு வந்திருக்கு. பெண் ஆகடம் அப்படின்னா தேவகன்னியர்கள் இந்த ஆலயத்தில் இருக்கும் சிவபெருமான் மற்றும் பார்வதி தாயாரின் அழகிலும் இந்த ஆலயத்தில் இருக்கும் நந்தவன எழில் மிகுந்த சிறப்பிலும் மயங்கி இங்கேயே தங்கினதுனால இந்த ஆலயம் வீட்டிருக்கும் ஊருக்கு பெண் ஆகடம் என்றே பெயர் அப்பொழுது நிலை பெற்று வந்திருக்கு. தற்பொழுது இந்த பெயர் மருவி பெண்ணாடம் அப்படின்னு அழைக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயத்தில் மற்ற எந்த சிவாலயங்களிலும் பார்த்திருக்க முடியாத ஒரு மிகப்பெரிய அற்புதம் இங்கு இருக்குது. பொதுவாக நாம் பார்க்கக்கூடிய சிவாலயங்களில் நந்தி தேவரோ உள்பக்கம் சிவபெருமானை பார்த்தவாறு இருப்பார், அதாவது மூலவரை பார்த்த வண்ணம் இருப்பாங்க. ஆனால் இந்த ஆலயத்தில் நீங்கள் அதற்கு எதிர் திசையில் நம்மை வரவேற்பது போல கோயிலுக்கு வெளிப்பக்கம் பார்த்தவாறு இருக்கும் இந்த நந்தி தேவர் வேறு எந்த ஆலயத்திலுமே பார்த்திருக்க முடியாத அதிசயம். தேவேந்திரன் தன்னுடைய பூஜைக்காக மலர்களை பறித்து வர சொல்லி தேவக்கன்னியர்களை பூமிக்கு அனுப்புகிறாரு. அவங்க இந்த ஆலயத்தோட எழிலில் மயங்கி இங்கேயே தங்குறாங்க. வெகு நாட்களாகியும் இவங்க திரும்பலை அப்படின்றதுனால தேவேந்திரன் என்று சொல்லக்கூடிய காமதேனுவை அனுப்புகிறாரு. காமதேனுவும் இந்த ஆலயத்தோட அழகில் மயங்கி அதுவும் இங்கே தங்குது. அதனால் தன்னுடைய வெள்ளை யானையையும் இந்திரதேவன் அனுப்புகிறாரு. அந்த வெள்ளை யானையும் இந்த ஆலயத்தோட அழகில் மயங்கி இங்கே தங்கினதுனால இந்த ஆலயத்துக்கு ஆகடம் என்ற சிறப்பு பெயர் நிலை பெற்றது. இவங்க யாருமே வராததுனால தேவேந்திரனை கிளம்பி இங்கு வராரு. தேவேந்திர பகவானுக்கும் இந்த ஆலயத்தோட அழகில் மயங்கி இங்கு வீட்டிற்கும் நந்தவனத்தில் இருக்கும் பூக்களின் அழகில் மயங்கி அவரும் இங்கே சில காலம் தங்கி சிவபெருமான் பார்வதி தாயாரை வணங்கி மகிழ்கிறாங்க. தேவேந்திரனுக்கு உரிய நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரத்திற்கு உரிய பரிகார ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் விளங்குது. தனிச்சிறப்பு. இந்த நந்தி தேவர் ஏன் கோயிலின் எதிர்ப்பக்கம் அமர்ந்திருக்கிறாருன்னா, முன்னொரு காலத்தில் கடல் கொந்தளித்து பிரளயம் ஏற்பட்டு ஊருக்குள் புகுந்த சமயத்தில் சிவபெருமானின் கட்டளையின் பேரில் நந்திதேவர் ஆலயத்தின் வெளிப்பக்கம் திரும்பி அமர்ந்து தன்னுடைய கோபமான தீர்க்கமான பார்வையை வீசி கடலின் கொந்தளிப்பை அடக்கினாராம். அதுபோல இந்த ஆலயத்தின் மற்றும் ஒரு சிறப்பு, திருநாவுக்கரசருக்கு சிவபெருமான் தன்னுடைய அடையாள சின்னங்களாக விளங்கும் சிவலிங்கத்தையும் சூலாயுதத்தையும் திருநாவுக்கரசரின் மார்பில் பொறித்த நிகழ்ச்சியும் இந்த தலத்தில் தான் நடந்திருக்கு. ஏன் இவருக்கு சிவபெருமான் தன்னுடைய லட்சணைகளை பொறுத்துறாருன்னா, சமண சமயத்தில் இருந்து சைவ சமயத்திற்கு மாறியதற்கான ஒரு அடையாளமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காகத்தான் சிவபெருமானிடம் வேண்டி அவருடைய லட்சணைகளை தன்னோட மார்பில் பொருத்த சொல்கிறாரு. ஒரு சைவ சமயத்தை தழுவியிருந்த குடும்பத்தில் பிறந்த திருநாவுக்கரசரோ ஏன் சமண சமயத்துக்கு மாறுறாருன்னா, அவருடைய தமக்கையாரே காரணம். தமக்கையார் திலகவதி தாயாருக்கு திருமண நிச்சயதார்த்த ஏற்பாடுகள் எல்லாம் முடிந்த பின்பு இவர்களுடைய தாயும் தந்தையாரும் இறந்து போகிறாங்க. நிச்சயிக்கப்பட்ட கணவரும் போரில் கலந்து மாண்டு போகிறாரு. இதனால் மனம் கலங்கிய திலகவதி தாயாரோ வாழ பிடிக்காமல் இறப்பதற்கு துணியறாங்க. சிறுவனாக இருந்த திருநாவுக்கரசரோ தமக்கையாரின் காலை பிடித்து கெஞ்சி, நீயும் இறந்து போனால் எனக்கு யார் துணை, நான் அனாதையாகி விடுவேன் அப்படின்னு கலங்கி நிற்கிறாரு. திலகவதி தாயாரும் தன் ஒரே தம்பியின் விருப்பத்திற்காக அவர் தன்னுடைய வாழ்க்கையை சிவபெருமானுக்காக அர்ப்பணித்து அவருக்காகவே உழவார பணிகளை மேற்கொண்டு தன்னுடைய வாழ்நாளை கழித்து கொள்கிறாங்க. சிறுவனாக இருந்த திருநாவுக்கரசரும் தன்னுடைய 25 வயதை எட்டியவுடன் சமண சமயத்துக்கு மாறுறாரு. இவன் ஏன் சமண சமயத்துக்கு மாறுறாருன்னா, தமக்கையாருடைய அன்பு தம்பியான திருநாவுக்கரசர் தன்னுடைய பருவ வயது எட்டியவுடன் தன்னுடைய அக்கா தன்னை கண்டிப்பாக திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்துவாங்க அப்படின்னு நினச்ச திருநாவுக்கரசரோ அக்காவுக்கு திருமணம் செய்து வைக்காமல் தான் மட்டும் திருமணம் செய்து கொண்டா
அக்கா தனிமையாக்கிடுவாங்க அப்படின்னு உயர்ந்த எண்ணத்திலேயே தமக்கையாரின் விருப்பத்திற்கு மாறாக சமண சமயத்தை தழுவுறாரு. இதனால் மனமுடைந்த தமக்கையாருக்கும் தம்பியை விட்டு பிரிந்து வீரட்டானேஸ்வரர் ஆலயத்தில் தன்னுடைய உழவார பணியை மேற்கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் திலகவதி தாயாருக்கு தன் தம்பியின் மீது ஏற்பட்டிருக்கும் வருத்தத்தை போக்குவதற்காக சிவபெருமானே திருநாவுக்கரசருக்கு அவருடைய 56வது வயதில் சூளை என்னும் கடுமையான வயிற்றுவலி நோயை உண்டாக்குறாரு. திருநாவுக்கரசரும் தனக்கு தெரிந்த வைத்திய முறைகளை மேற்கொள்கிறாரு. இருந்தாலும் அவரால் அவருடைய முழு வயிற்றுவலி நோயை போக்கிக் கொள்ள முடியலை. அதனால் தன்னுடைய காவி வேட்டியை இழந்து வெண்மையான வேட்டியை அணிந்து கொண்டு தன்னுடைய தமக்கையாரை பார்க்க திருவதிகைக்கு வராரு. திருவதிகையில் திரு வீரட்டானேஸ்வரர் ஆலயத்தில் உழவார பணிகளை மேற்கொண்டிருக்கும் தமக்கையாரிடம் தனக்கு ஏற்பட்டுள்ள நோயை குறித்து பேசவே திலகவதி தாயாரும் தன்னுடைய தம்பியின் நிலை குறித்து வருந்தி அவருடைய கையை பற்றி சிவபெருமான் ஆலயத்திற்கு உள்ளே அழைத்து சென்று சிவபெருமானிடம் முறையிடுறாங்க. அதனால் சிவபெருமான் தொடுத்த வார்த்தையை கொண்டு திருநாவுக்கரசர் பெருமானும் சிவபெருமானை நோக்கி பதிகங்களை பாடி சிவபெருமான் அருளார் தனக்கு ஏற்பட்டுள்ள தீராத வயிற்று வலி நோயை போக்கிக் கொள்கிறாரு. திருநாவுக்கரசரை பற்றி தவறாக நினைத்து கொண்டுள்ள அனைத்து பெருமக்களுக்கும் இந்த வரலாற்று உண்மையை சொல்வதில் எனக்கும் பெருமை. இப்படி சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு தன்னை மாற்றிக்கொண்டதற்கு அடையாளமாக சிவபெருமானை வேண்டி அவருடைய அடையாளங்களான சூலாயுதத்தையும் லிங்கத்தையும் சின்னங்களாக தன்னுடைய தோள்பட்டையில் பொறித்து கொள்கிறாரு. இந்த ஆலயத்தில் அமைந்திருக்கும் விமானத்தை போல நீங்கள் வேறு எந்த ஆலயத்திலுமே பார்த்திருக்க முடியாது. இந்திரனின் வெள்ளை யானை இங்கு வந்தபொழுது சிவபெருமானின் அழகில் மயங்கி அவருக்கு குடையாக கர்ப்ப கிரகத்தின் மேலே படுத்து சிவபெருமானுக்கு நிழல் தரும் வண்ணம் அமைந்திருக்கும் அமைப்பை நீங்கள் வேறு எந்த ஆலயத்திலுமே பார்த்திருக்க முடியாது. சிவபெருமானின் ஆலயத்தில் சிவபெருமானுக்கு பின்புறம் லிங்கோத்பவர் அமைந்து காணப்படுவர். ஆனால் இந்த ஆலயத்தில் பின்புறம் ஜன்னல் அமைந்திருக்கும். இப்போ பதிவில் பார்த்து கொண்டிருக்கும் பின்புறத்தில் 3 பக்கமும் ஜன்னல்கள் அமைக்கப்பட்டு கருவறையில் இருக்கும் சிவபெருமான அருகிலிருந்து பார்க்கும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ள அமைப்பையும் நீங்கள் வேறு எந்த ஆலயத்திலையுமே பார்த்திருக்க முடியாது. இதன் அருகே இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் மற்றும் ஒரு சிறப்பு, ஆலயத்தில் அமைந்துள்ள மலைக்கோயிலில் வீற்றிருக்கும் சௌந்தரேஸ்வரர் ஆலயமாகும். இந்த ஆலயத்திற்கு செல்ல 2 புறமும் அமைக்கப்பட்டுள்ள படிக்கட்டுகள் வாயிலாக சென்ற இந்த சௌந்தரேஸ்வரரை வணங்கி மகிழலாம். இந்த சௌந்தரேஸ்வரர் மலைக்கோயில் இங்கு வர காரணம், தனக்கு யாரும் துணையில்லாத தனிமையில் வாழ்ந்த சவுந்தரவல்லி என்ற பெண் சிவபெருமானையே கணவனாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்த சமயத்தில் ஒரு நாள் மிகுந்த வெள்ளம் ஏற்பட்டு வெள்ளத்தை கடந்து சிவபெருமானை பார்க்க முடியாத சூழல் ஏற்பட்டு வருந்தி நிற்கும் அந்த சமயத்தில் தான் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் மலைக்கோயிலில் எழுந்தருளி சௌந்தரவல்லிக்கு காட்சி கொடுத்த இந்த சௌந்தரேஸ்வரரை அப்பகுதியை அப்போது ஆண்டு வந்த சோழ மன்னனும் ஆற்றின் அக்கறையிலிருந்தே இந்த சௌந்தரேஸ்வரரை வணங்கி மகிழ்வானாம். இந்த மலைக்கோயிலின் மேலே ஏறி நின்று பார்க்கும் பொழுது அந்த வெள்ளை யானை படுத்திருக்கும் அழகான காட்சியை அருகிலிருந்தே பார்க்கலாம். இதுதான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் அந்த வெள்ளை யானை படுத்து கொண்டிருக்கும் அமைப்பு. இந்த ஆலயத்தில் வீட்டிருக்கும் சிவபெருமானுக்கு கைவழங்கு ஈசர் என்ற மற்றொரு திருநாமமும் உண்டு. ஏன் இந்த பெயர் வந்ததுன்னா, கலிக்கம்ப நாயனார் தன்னுடைய மனைவியின் கையை வெட்டி எறிந்துவிட்ட அந்த சமயத்தில் மீண்டும் இந்த சிவபெருமானை வணங்கி தொழுதனால அந்த கையை மீண்டும் வளர வைத்ததனால இந்த சிவபெருமானுக்கு கை வழங்கு ஈசர் என்ற மற்றொரு சிறப்பு திருநாமமும் உண்டு. இதுதான் நாம் சொன்ன அந்த வெள்ளை யானை படுத்திருக்கும் அற்புத காட்சி. கலிக்கம்ப நாயனார் ஏன் தன் மனைவியின் கையை வெற்றாருன்னா, கலிக்கம்ப நாயனாரோ தன்னை நாடி வரும் சிவபக்தர்களுக்கு அவருடைய பாதங்களை கழுவிய பின்பு அவர்களுக்கு வேண்டிய உபசாரங்களை மேற்கொள்வார். அப்படி ஒரு நாள் வரும் சிவபக்தருக்கு அவருடைய பாதங்களை கழுவ தன் மனைவி ஊற்றிய தண்ணீர் தடைபடவே அவருடைய கையை
கலிக்கம்ப நாயனார் வெட்டி வீசிடுறாரு. ஏன் தன் மனைவின் கையை வெட்டி வீசுறாருன்னா, அந்த சிவபக்தர் இதற்கு முன்பு அவருடைய வீட்டில் அவருக்கு பணியாளாக இருந்த அந்த காரணத்தினால தன் மனைவி அவருக்கு தண்ணீர் ஊற்ற மறுக்கவே அவருடைய கையை வெட்டி விடுறாரு. இதனாலேயே சிவபெருமானை மீண்டும் வேண்டி அவருக்கு கை வழங்கப்பட்டது. இதுதான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் மலைக்கோயிலின் மலைக்கோபுரம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆலயம் ஒரு சிறந்த பரிகார ஸ்தலமாகவும் விளங்குது. அழகிய காதலி என்ற பெயரில் அமைந்திருக்கும் இந்த அம்மனுக்கு இந்த ஆலயத்தில் தனி சன்னதியும் உண்டு. பஞ்சமி தினங்களில் இந்த ஆலயத்தில் எப்பொழுதும் சிறப்பு வழிபாடு உண்டு. அதுபோல் நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி தினத்தன்றும் இங்கு சிறப்பு வழிபாட்டு பூஜைகள்லாம் உண்டு. இந்த ஆலயத்தில் அமைந்துள்ள சிவலிங்கத்தின் பீடம் சதுர வடிவில் அமையப்பெற்றுள்ள இந்த அமைப்பையும் நீங்கள் வேறு எந்த ஆலயத்திலையுமே பார்த்திருக்க முடியாது. இவ்வளவு பல்வேறு சிறப்புகளை தன்னுள்ளே அடக்கி வைத்திருக்கும் இந்த அற்புத பிரளய காளேஸ்வரரை நாமும் சென்று வணங்கி பல்வேறு நலங்களையும் வளங்களையும் பெற்று மகிழ்வோம். நம்ம பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. புதியதாக நம்ம பதிவை பார்க்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் இது போன்ற நல்லதொரு பதிவில் சந்திக்கலாம்.